கடுபிடிகள் இல்லை. வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எது சாத்தியமான வழிகளோ அந்த சாத்தியமான வழிகளை நீங்கள் செய்யலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாமான்னு கேட்டால், உங்களுக்கு இலங்கையில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லி நீங்கள் அதை ஆவணப்பூர்வமாக உண்மையாக நிரூபிக்கிற பொழுது அந்த ரெஃப்யூஜி கிளைம் உங்களுக்கு கிடைக்கும். அது பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் எப்போவுமே உங்களுக்கு பப்ளிக்கான விஷயம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, வந்ததுக்கு பிறகு நிறைய தரம் வந்து போயிருக்கிறீங்க, எப்படியான வாழ்க்கையை இங்கே தொடரலாம்னு கேட்டால், எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னா, இந்த கனடாவில் வந்து குயிக்காக செட்டில் ஆகலாம், அல்லது ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் என்ற காரணத்துக்காகவும், இங்கே உழைக்கிற பணம் டாலருடைய பெறுமதி அதிகம், இலங்கையை ஒப்பிட்டு பார்க்குறப்போ அங்கே வந்துட்டு அவங்க இருக்கிறவங்க வாழலாம். இது மாத்திரமில்லாமல் உரிமைசார் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அது மாத்திரமில்லாமல் அரசியல் பிரமுகர்கள், இப்படியானவங்களுக்கு அங்கே நிறையவே பிரச்சனை இருக்கும். அவங்க இங்கே வந்துட்டு சேஃபாக இருக்கலாம்ங்கிறது எல்லோருமே கடந்த ஒரு 30-40 வருடங்களாக நாங்கள் கண்டறிந்த